தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் தேவனை பாடி துதிக்க போகிறோம். சேர்ந்து பாடலாமா? ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஸ்துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கீங்க. அந்த ஆசீர்வாதம் இந்த நாட்களில் எங்களுடைய சிரசின் மேலும் எங்களுடைய தலையின் மேலும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற எல்லா பிள்ளைகளுடைய குடும்பத்தின் மேலும் இந்த நாட்களில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் பொழிந்திரள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கலாம். 147 சங்கீதம் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை என்ன? அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனிங்கள். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தர வாஞ்சிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எண்ணாம புஸ்தகத்தை படித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். தேவனுக்கு பிரியம். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆவிக்குரிய பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஸ்தோத்திரம். சரீர பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் ஒரு ஆசீர்வாதம் எப்பொழுதுமே தங்கியிருக்கும் என்றுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பிலேயாம் சபிக்கும்படியாக வந்தபோது அவன் சொல்லுகிறான், நான் ஆசீர்வதிப்பதற்காகவே கட்டளை பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறான்.
இன்னும் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் அப்படிங்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் ஆதியாகம புஸ்தகத்தில், ஆமென் ஸ்தோத்திரம், ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்றார். நீ எப்படி ஆசீர்வாதமாக இருப்பாயாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெறுவதற்கு தகுதியானவங்க. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை யாராவது ஆசீர்வதிச்சாம்னா அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். உன்னை யாராவது சபிச்சிட்டாம்னா அவனை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அதான் சில மனுஷர்களை பாருங்கள், நீங்கள் தேவையில்லாமல் ஒரு ஆளை போய் திடீரென்று நியாயம் தீர்க்கவோ, திடீரென்று ஒரு மனுஷனுக்கு விரோதமாக, ஒரு தேவ மனுஷனுக்கு விரோதமாக கையை நீட்டவோ, அல்லது தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக நீங்கள் பேசவோ செஞ்சால், அப்படி நீங்கள் அவங்கள சபிக்கிறவங்களாகவோ அல்லது அவங்களுக்கு தீமை செய்கிறவங்களாக இருந்தால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவ கோபம் அவங்க மேலே வந்துடும். அதனால் நாம் ரொம்ப கவனமாக பேசணும். யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோபு பக்தி உள்ளவனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகிறவனுமாக இருந்ததுனால அந்த யோபுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, யோபுவை பார்த்து சொல்கிறாரு, உன்னுடைய சிநேகிதர்கள் என்னை குறித்து நிதானமாய் அவங்க பேசலை, அவங்க மேலே எனக்கு கோபம் மூழ்கிறது, நீ என்னை குறித்து நிதானமாக பேசின, ஆனால் அவங்க நிதானமாக பேசலைன்னு சொல்லி அந்த சிநேகிதர்களிடத்தில் ஸ்தோத்திரம் போய் சொல்கிறாரு, நீங்கள் போய் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு யோபுவினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சிநேகிதர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்றால் இவங்க நிறைய வாயை திறந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனை சபிச்சிருக்காங்க. அவனை ரொம்ப காயப்படுத்தி இருக்காங்க. வார்த்தைகளினால் பயங்கரமாக அவனுடைய இருதயத்தை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி செய்யும்போது நான் அவன் முகத்தை பார்த்து உங்களையும் உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன் அப்படிங்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் நீங்கள் யாரையுமே சீக்கிரமாக நியாயம் தீர்க்காதீங்க, சபிச்சிடாதீங்க. சில மனுஷர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள தவறாக புரிந்து கொண்டு யாரோ சொல்கிற சில வார்த்தைகளை கேட்டுட்டு நல்ல தேவ மனுஷனை நீங்கள் சபிச்சிடாதீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால் நாம் வார்த்தைகளை பயன்படுத்தி யாரையும் சபிக்கக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை. வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நம்மளை யாராவது சபித்தாலும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, அவங்கள திரும்ப சபிக்காதீங்க, அவங்கள ஆசீர்வதிங்க. உங்களுக்கு தீமை செஞ்சால் அவங்களுக்கு திரும்ப நன்மை செய்யுங்க என்கிறது தான் ஆண்டவருடைய போதனையாக இருக்கிறது. ஏனென்றால் நம்ம திருப்பி அவங்களுக்கு செஞ்சால், உங்களை ஒருத்தன் சபிக்கும்போது நீங்கள் திரும்ப சபிச்சா அவன் சபிக்கப்பட்டுருவான். அதனால் தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதங்களை நம்ம எப்படி சுதந்திரிப்பது என்றால் அறிக்கை செய்து சுதந்திரிக்கணும். என்னை தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார், நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன், என் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, என் பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, என் குடும்பத்தின் மேல் தேவ ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்து சுதந்திரத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு ஆசீர்வாதமாய் தருவாராக. ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி. நாங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, எங்கள் மேலே உங்கள் ஆசீர்வாதம் இருக்கிறது, அதற்காய் நன்றி. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னீங்கள். அநேகருக்கு எங்களை இந்த நாட்களிலே ஆசீர்வாதமாய் வைப்பீராக. ஆசீர்வாதமே இல்லையே அப்படி சொல்லி ஏங்குகிற பிள்ளைகள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.